எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்புக்கு ஃபஸ்ட்டு கருவாட்டை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் நெத்திலி கருவாடு எடுத்துருக்கிறேன். தலையை கட் பண்ணிவிட்டு கருவாட்டை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவாட்டில் மண் அழுக்கு எல்லாமே இருக்கும். சுடுதண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது அழுக்கு இல்லாமல் கருவாட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் ஆயிரும். கருவாட்டை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கிறேன். கருவாட்டு குழம்பு மசாலா அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறோம். இது மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலை, காரத்துக்கேற்ப வரமிளகாய் போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், மிளகாய், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு, 2 துண்டு பட்டை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வதக்கி வச்சுருக்கிற வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா ஆறட்டும். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் போட்டு தான் செய்ய போகிறோம். கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் போடும்போது கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும். எல்லா கத்திரிக்காயுமே கட் பண்ணியாச்சு. குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக ஊற்றி செய்யும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சது 10 சின்ன வெங்காயம், 1 கொத்து கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயுமே எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற வெங்காய தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். குழம்பு திக்காக இருக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்குது. கத்திரிக்காய் 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே புளிக்கரைசல் ஊற்றும் போது கத்திரிக்காய் நல்லா வேகாது. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற நெத்திலி கருவாட்டை இதில் சேர்த்துக்கலாம். டீ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். குழம்பு ரெடி ஆயிரும். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கருவாட்டு குழம்பு சாதா ராகி கறியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.